காளான் வச்சு டக்குன்னு ஃபாஸ்ட்டான முறையில் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு காளான் நல்லா அலம்பிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் பொரிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அவ்வளோதாங்க. இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். சைட்லேயே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பே லீஃபும் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா பொன் வரவலாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அது கூட கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, உங்களுக்கு தேவையான கரம் மசாலா சேர்த்த பிறகு அது நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பிறகு அதில் ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்த பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது தேங்காய் விழுது சேர்த்த பிறகு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சிருக்க காளானையும் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் உப்பையும் சேர்த்துட்டு மல்லியிலையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கிட்டோன்னா அட்டகாசமான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.